இறப்பு என்கின்ற ஒன்று எப்போது யாருக்கு வரும் என்று சொல்லவே முடியாது. நன்றாக இருக்கும் மனிதர்கள் கூட திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகி விடுகின்றனர். நோயினால் உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க, என்ன காரணத்திற்காக இறக்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு சிலரின் இறப்பு ஏற்பட்டு விடுகிறது. மேலும் திடீரென்று உடல்நிலை சரியில்லை என்றால் சுற்றியுள்ளவர்கள் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைகள் அளித்து காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சுற்றி யாருமே இல்லாத சமயத்திலோ அல்லது வீட்டில் தனியாக இருக்கும் நேரம் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் திடீரென்று இறப்பு ஏற்பட்டுவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட அவர்களின் அருகில் யாருமே இல்லாமல் இருக்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த சமயத்தில் அவர்களாலும் முயற்சி எதுவும் எடுத்து வைத்து மருத்துவமனைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அங்கேயே விழுந்து இறந்து போய்விடுகின்றனர். அதன் பிறகு அந்த வழியாகவோ அல்லது அந்த இடத்திற்கு வருபவர்கள் இப்படி இறந்து கிடப்பதை பார்த்து அதன் பிறகு காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து முயற்சிக்கின்றனர். இதுபோன்ற பல இடங்களில் நிகழ்வுகள் நடப்பதை நம்மால் தற்பொழுது பரவலாக காண முடிகிறது. இதேபோல தற்பொழுது சினிமா பிரபலத்தின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்துள்ளார். அந்த சினிமா பிரபலம் யார் மற்றும் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விரிவாக காணலாம். தமிழ் சினிமாவில் தனித்துவமான கேரக்டரில் நடிக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் தனக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை இவரின் நடிப்பால் உருவாக்கி கொண்டு காமெடி மற்றும் வில்லன் கேரக்டரில் நடித்து வந்த ஒரு பிரபலமான நடிகர் தான் பிரதீப் கே விஜயன். இவர் அசோக் செல்வன் நடிப்பில் வெளிவந்த தேக்கிடி திரைப்படத்தில் வில்லன் கேரக்டரில் நடித்து அனைவருடைய கவனத்தையும் பெற்றவர். அதனைத் தொடர்ந்து மேயாதமான், லிப்ட் போன்ற திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தார். இந்த திரைப்படங்களில் இவர் இன்றோடு மிகவும் வித்தியாசமாகவும் அனைவரும் கவனிக்கும் விதமாகவும் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது திடீரென்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டு இறந்துள்ளார். பிரதீப் கே விஜயன் சென்னையில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இதனிடையே சமீபத்தில் கடந்த 2 நாட்களாக இவரின் நண்பர்கள் இவருக்கு அலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ளனர். அதனால் தொடர்ந்து போன் செய்த போதும் இவர் அட்டன் செய்யாத காரணத்தினால் சந்தேகம் ஏற்பட்டு நண்பர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது பிரதீப் கே விஜயனின் வீடானது உள்பக்கம் கூடி தாழ்பால் போட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதனால் பதற்றமடைந்த நண்பர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இவரின் வீட்டிற்கு வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியல் அறையில் எழுந்தபடி தலையில் அடிபட்ட காயத்துடன் நடிகர் பிரதீப் இறந்து கிடந்துள்ளார். ஏற்கனவே மூச்சு திணறல், தலை சுற்றுதல் போன்ற பாதிப்பு இவருக்கு இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாக இவர் இறந்திருக்கலாம் என்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என கூறப்பட்டு வருகிறது. இது குறித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவரின் இறப்பானது தற்பொழுது சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.